Praise the Lord. Praise the Lord. தந்தையின் மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நாம ஜெபிக்கலாம். அன்பு தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு உமது வார்த்தையாகிய விதையை எங்க இதய நிலங்கள்ல விதைக்க வந்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றிப்பா. உமது வார்த்தையாகிய விதை எங்க ஒவ்வொருத்தருடைய இதயங்களிலும் ரொம்ப ஆழமா விழுந்து அது 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் தரணும். அதுதான் எங்களுடைய தாழ்மையான ஜெபம். தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதி மாதிரி உமது வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும்னு நாங்க முழுசா விசுவாசிக்கிறோம். ஆமேன். தாவீது உமக்காக ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டப்போ நீர் அவருக்காக ஒரு நிலையான கராணியத்தை உருவாக்குறேன் வாக்குறுதி கொடுத்துறே. அந்த உமது உண்மையுள்ள அன்புக்காக நன்றிப்பா. ஆமேன். எங்களுடைய சின்ன சின்ன திட்டங்களையும் எண்ணங்களையும் கூட நீர் ஏத்துக்கிட்டு அதை விட மேலான நிலையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரீங்க. அதுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆமேன். நீர் ஏற்படுத்தின உடன்படிக்கையோட மகத்துவத்துக்காகவும் உம்மோட பேரன்போட நிலைத்தன்மைக்காகவும் நீர் கொடுத்த வாக்குறுதிகள்ல நீர் காற்ற அந்த உண்மைக்காகவும் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை இறைத்தூதன் யூடியூப் தளத்தில பாக்குற ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுடைய இதயங்கள் நல்ல நிலமா மாறட்டும். ஆமாம் ஆண்டவரே. பாறை நிலம் போல கடினமா இருக்கிற இதயங்களை நீர் குணமாக்கும். முட்செடிகள் மாதிரி உலக கவலைகள் ஆசைகளால நெருக்கப்பட்டிருக்கிற ஆன்மாக்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். அவங்க மேல உமது மன்னிப்பையும் குணத்தையும் இரக்கத்தையும் அருளையும் பொழியும். குறிப்பா மேரி, மரியா மற்றும் உங்களோட குடும்பத்துக்காக உம்மிடம் மன்றாடுறோம். முத பேரன்பா அவங்க மேல என்றென்றும் நிலைத்திருக்க செய்யுங்கப்பா. இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் கடவுளுடைய வார்த்தைய பத்தி ஒரு ரொம்ப ஆழமான புரிதலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமாம். கடவுள் தன்னோட வார்த்தைய ஒரு விதை மாதிரி ரொம்ப தாராளமா நம்ம வாழ்க்கையில விதைக்கிறாரு. நம்ம திறந்த மனசோடு அதை ஏத்துக்கிட்டோம்னா அது எவ்வளவு பெரிய பலன்களை தரும் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஆமாம். இன்னைக்கு நம்ம உரையாடலோட மையமா இருக்கிறது மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துல வர்ற விதைப்பவர் உவமைதான். இதுல இயேசு ஒரே இறைவார்த்தை ஏன் வேற வேற மனுஷங்க கிட்ட வேற வேற மாதிரி ஒரு பலனை கொடுக்குதுன்னு ரொம்ப அழகா விளக்கி சொல்றாரு. மத்த ஊமைகள் மாதிரி நம்மளா ஒரு விளக்கத்தை தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, அது உண்மைதான். இயேசுவே ரொம்ப தெளிவா ஒவ்வொரு குறியீட்டுக்கும் என்ன அர்த்தம்னு விளக்கிடுறாரு. கடவுளுடைய வார்த்தைங்கிற விதை நம்ம இதயமான நிலத்துல எப்படி வேலை செய்யுது, அந்த நிலத்தை நாம எப்படி தயார் செய்யணும்னு இது ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஆமா. வாசகத்தோட தொடக்கத்துல இருக்கிற அந்த அல்லேலூயா பல்லவி சொல்ற மாதிரி கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே, அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். இந்த சிந்தனையோட நாம இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். சரி, அப்போ வாசகத்தோட முதல் பகுதிக்கு போலாம். விதைப்பவர் உவமை. மார்க் அதிகாரம் 4 வசனங்கள் 1-9 வரைக்கும். அந்த காட்சி அமைப்பே ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. இயேசு கடற்கரையில கற்பிக்கிறாரு. மக்கள் கூட்டம் அவரை சுத்தி நிக்குது. கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்ததால அவர் கடல்ல இருந்த ஒரு படகுல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. திரளான மக்கள் கரையில நின்னு கேக்குறாங்க. அந்த படகே அவருக்கு ஒரு போதனை மேடை மாதிரி ஆகிடுது. அந்த சூழல்ல தான் அவர் இந்த உவமைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அப்படின்னு இயேசு தொடங்குறாரு. அவர் விதைக்கும் போது விதைகள் 4 விதமான நிலங்கள்ல விழுது. ஆமா. முதலாவதா சில விதைகள் வழியோரம் விழுந்துச்சான். அந்த பாதை மக்கள் நடந்து நடந்து கடினமாகி போன இடம். விதைகள் மண்ணுக்குள்ள போகவே இல்ல, மேலேயே கிடக்குது. அப்ப பறவைகள் ஆமா, உடனே பறவைகள் அவற்றை விழுங்கி விடுகின்றன. ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. சரி. ரெண்டாவதா சில விதைகள் பாறை பகுதிகள்ல விழுது. அங்க மண் ஆழமா இல்ல. ஆமா, மேலோட்டமா தான் மண் இருக்கு. ஆமாம், பார்க்க மண் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா கீழே பாறை இருக்கும். அதனால விதைகள் சட்டுன்னு முளைச்சிடுது. ஆனா வேற ஆழமா போக முடியாததால கதிரவன் மேல வரும்போது அந்த சூடு தாங்க முடியாம காஞ்சு போகுது. ஆமா, அந்த செடிக்கு ஆயுள் ரொம்ப ரொம்ப குறைவு. சரி. மூன்றாவது இடம் முச்செடிகளுக்கு இடையே விழுகிற விதைகள். இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல மண் இருக்கு, விதையும் முளைக்குது, செடியும் வளருது. ஆனா ஒரு பிரச்சனை, பலனையும் கொடுக்க முடியாம போயிடுது. இறுதியா 4ஆவது இடம். மீதமுள்ள விதைகள் நல்ல நிலத்துல விழுது. ஆமா, பண்படுத்தப்பட்ட தயாரா இருந்த நிலம். அங்க விழுந்த விதைகள் முளைச்சு வளர்ந்து செழுத்து சில 30, சில 60, சில 100 மடங்கா பலன் தருது. ஒரே விதை, ஆனா நிலத்தோட தன்மையை பொறுத்து பலன் பல மடங்கா பெருகுது. பொதுவா இந்த ஓமையை கேட்ட உடனே நம்ம கவனம் எல்லாம் அந்த 4 வகை நிலங்கள் மேலதான் போகும். எது நல்ல நிலம், எது கெட்ட நிலம் தான் யோசிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த விதைப்பவரை பத்தி கொஞ்சம் பேசலாமா? ஓ, நிச்சயமா.
வழியோரம் பாறை நிலம் முச்செடின்னு எல்லா இடத்துலயும் தாராளமா விதைகளை தூவுறாரு. இது ஒரு விதத்துல செயல்திறன் இல்லாத மாதிரி தெரியலையா? இது ஒரு அருமையான கேள்வி. நம்ம மனுஷ பார்வையில பார்த்தா அது செயல்திறன் இல்லாத மாதிரி, வீணடிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா இந்த உவமை கடவுளோட குணத்தை படம் பிடிச்சு காட்டுது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கடவுள் ஒரு முதலீட்டாளர் மாதிரி எங்க அதிக லாபம் கிடைக்குமோ அங்க மட்டும் தன்னோட அருளை பொழியறவர் இல்ல. அவரோட அன்பு, அவரோட வார்த்தை சூரிய ஒளி மாதிரி, மழை மாதிரி, நல்லது கெட்டதுன்னு பார்க்காம எல்லார் மேலயும் பொழியப்படுது. ஆமா, நாம நல்ல நிலமா மாறுற வரைக்கும் அவர் காத்திருக்கிறது இல்ல. நாம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்ம மேல தன்னோட வார்த்தைய நம்பிக்கையோட விதைச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த தாராள குணம்தான் கடவுளோட முதல் பண்பு. அப்போ பிரச்சனை விதைப்பவர்கிட்டயும் இல்ல விதையிலையும் இல்ல, அத பெற்றுக்கிற நிலமாகிய நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த ஓமைய சொல்லி முடிச்ச பிறகு இயேசு ஒரு முக்கியமான வாக்கியத்தை சொல்றாரு. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்னு. ஆமா, இது சும்மா காதால கேட்கறத பத்தின அழைப்பு இல்ல, இது ஒரு ஆழமான அழைப்பு. உங்க இதயத்தை திறந்து நான் சொல்றதோட உள்ளர்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கன்னு இயேசு எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த அழைப்பு தான் நம்மள வாசகத்தோட 2ஆம் பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது உவமைகளோட நோக்கம் என்ன? ஆமா, இயேசு தனிமையில இருந்தப்போ சீடர்களும் மத்தவங்களும் அவர்கிட்ட ஏன் இப்படி ஊமைகளா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கூட அது முழுசா புரியல. ஆமா, அதுக்கு இயேசு சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. அவர் சொல்றாரு, இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா புறம்பே இருப்பவர்களுக்கோ எல்லாம் ஊமைகளாகவே இருக்கின்றனன்னு. அப்படின்னா அதாவது திறந்த மனசோட ஒரு தேடலோட வர்றவங்களுக்கு இறையாட்சியோட இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஆனா யார் கடின இருதயத்தோட விமர்சனம் செய்யணுங்கிற எண்ணத்தோட வர்றாங்களோ அவங்களுக்கு அது புதிராவே இருக்கும். இதுல அந்த 12ஆம் வசனம் கொஞ்சம் சவாலா இருக்குமே. ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் கண்டும் உணராமலும் காதால் கேட்டும் புரிந்து கொள்ளாமலும் இருப்பார்கள்னு இறைவாக்கினர் எசாயாவோட வார்த்தைகளை இயேசு மேற்கோள் காட்டுறாரு. ஆமா, இத கேட்கும்போது கடவுளே அவங்கள தடுக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் வருது. அது உண்மையா? மிக முக்கியமான கேள்வி. இல்லவே இல்ல. கடவுள் ஒருபோதும் யாரையும் தடுக்கிறதில்ல. அவருடைய இரக்கம் எல்லாருக்கும் உண்டு. அப்போ இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன? இங்க இயேசு சொல்றது ஒரு காரணத்தை இல்ல, ஒரு விளைவு. ஒரு மனுஷன் தொடர்ந்து தன் இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அவனோட கண்கள் பார்த்தும் உண்மையை புரிஞ்சிக்க முடியாத நிலைக்கு போயிடுது. ஓ, காதுகள் கேட்டும் வார்த்தையோட அர்த்தம் உள்ள போகாதபடி ஒரு தடை உருவாகிடுது. அந்த தடையை உருவாக்குறது கடவுள் இல்ல, அவங்களுடைய கடினமான இதயமே. இது ஒரு எச்சரிக்கை. அப்படியானா இந்த ஓமை மத்த எல்லாத்துக்கும் ஒரு திறவுகோல் மாதிரி. கரெக்ட். அதனாலதான் இயேசு சீடர்கள் கிட்ட இந்த ஓமை உங்களுக்கு புரியலையா, அப்புறம் எப்படி மத்த ஓமைகளை எல்லாம் புரிஞ்சுக்குவீங்கன்னு கேக்குறாரு. ஆமாம், நம்ம இதயம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இறையாட்சியோட மத்த ரகசியங்களே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அடிப்படை. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அடிப்படையை விளக்குன பிறகுதான் இயேசு வாசகத்தோட 3வது பகுதிக்கு வர்றாரு. இங்க அவரே அந்த ஓமைக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஆமா, விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார்னு தொடங்குறாரு. விதைங்கிறது கடவுளுடைய வார்த்தை, விதைப்பவர் கிறிஸ்து. நிலம் என்பது இறைவார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இதயம். ஆமா, அப்போ வழியோரம் விழுந்த விதைகள், அந்த நிலம் மாதிரி இருக்கிற இதயங்கள் யாருடையது? இயேசு சொல்றாரு, அவங்க இறைவார்த்தையை கேட்பாங்க, ஆனா கேட்ட உடனே சாத்தான் அவங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்துடுறோம். இது எப்படிப்பட்ட இதயம்? திறமையாலையும் உலக காரியங்களாலையும் இறுக்கமா மூடப்பட்ட இதயம். வார்த்தை அவங்க மேல பட்டு தெரிச்சிடுது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துறது இல்ல. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நடக்குது? இத நாம இப்படி பார்க்கலாம். ஒரு நல்ல செய்தியை கேட்கிறோம், ஒரு நல்ல சிந்தனைய வாசிக்கிறோம், ஒரு நிமிஷம் அது நம்ம மனசு தொடுது. ஆனா அடுத்த நொடியே ஒரு ஃபோன் கால், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், இல்லனா அடுத்த வேலை என்னன்னு ஒரு சிந்தனை கேட்ட வார்த்தைய நம்ம முழுசா மறந்துடுறோம். ஆமா ஆமா, ஒரு காதுல வாங்கி மறுகாதுல விடுறது மாதிரி. கரெக்ட். அந்த வார்த்தை வேர் பிடிக்கிறதுக்கு நாம நேரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம கவனச்சிதறல்கள்ங்கிற பறவைகள் அத கொத்திட்டு போயிடுது. இது உண்மையிலேயே நடக்குது. சில சமயம் ஆலயத்துல ஒரு அருமையான மறைவுரையை கேட்டிருப்போம். ஆஹா, இனி இப்படித்தான் வாழணும்னு ஒரு முடிவு எடுப்போம். ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே வண்டி பார்க்கிங் பிரச்சனை, வீட்டுக்கு போனதும் செய்ய வேண்டிய வேலைகள்னு யோசனைகள் கேட்ட வார்த்தையோட தாக்கம் குறைஞ்சிடும். இதுதான் வழியோர மனநிலை. மிகச்சரி. சரி, 2வதா பாறை நிலம். இவங்க வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. ஆமா, உணர்ச்சி பூர்வமா.
ஆமா, ஒரு தியானத்திலேயோ ஒரு ஜபக்கூட்டத்திலேயோ கேட்ட வார்த்தையால உணர்ச்சி வசப்பட்டு உடனடியா ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வேறு இல்ல. அவங்க விசுவாசம் ஆழமற்றது. ஆமா, வெறும் உணர்ச்சிகளை அடிப்படையா வச்சிருக்கு. அதனால அந்த வார்த்தையின் பொருட்டு ஒரு துன்பமோ ஒரு சோதனையோ வந்த உடனே தடுமாற்றம் அடைஞ்சு அந்த விசுவாசத்தை விட்டுடுவாங்க. உதாரணத்துக்கு, தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம். 2 நாள் ரொம்ப உற்சாகமா செய்வோம். 3வது நாள் அலாரம் அடிக்கும் போது இன்னைக்கு ஒரு நாள் தூங்கலாம், நாளையில இருந்து பாத்துக்கலாம்னு தோணும். ஆமா ஆமா. ஒரு சின்ன சவால் வந்த உடனே அந்த முடிவு மாறிடுது. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது ஆழமா வேரூன்றி இருக்கா இல்ல மேலோட்டமா இருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே? நிச்சயமா. விசுவாசங்கிறது உணர்ச்சிகளை சார்ந்தது மட்டும் இல்ல, அது ஒரு அர்ப்பணம். சோதனைகள் நம்ம விசுவாசத்தோட வேர்களை ஆழமாக்கறதுக்கான வாய்ப்புகள் தான். ஆனா பாறை நில மனநிலை உள்ளவங்க சோதனைய கண்டதும் பின்வாங்கிடுறாங்க. 3வது, முச்செடிகள் நிறைந்த நிலம். இதுதான் இன்னைக்கு நம்மள பலருக்கு பெரிய போராட்டமா இருக்கு. ஆமா, நிச்சயமா. இவங்க இறைவார்த்தையை கேட்பாங்க, வார்த்தை உள்ளே போய் முளைக்கவும் செய்யும். ஆனா அதே இதயத்துல வேற சில காரியங்களும் வளருது. வசனம் 19 ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, உலக கவலை, செல்வத்தின் மாயை, மற்ற தீய ஆசைகள். இந்த 3ம் முச்செடிகள் மாதிரி உள்ள புகுந்து இறைவார்த்தையை நெருக்கிடுது. அதனால அந்த வார்த்தையால பலன் கொடுக்க முடியறதில்ல. ஆமா, இது ஒரு பிளவுபட்ட இதயம். கடவுளுக்கும் உலகத்துக்கும் ஒரே நேரத்துல பணி செய்ய நினைக்கிறது. சரிதான். கடவுளோட வார்த்தை வளர வேண்டிய இடத்துல உலக கவலைகள், பணத்து மேல இருக்கிற ஆசை, மத்த சிற்றின்பங்கள் இதெல்லாம் வளர்ந்து இடத்த அடைச்சிக்குது. அதனால அந்த வார்த்தை மூச்சு திணறி பலனற்றதாகிடுது. அவங்க ஆன்மீக வாழ்க்கையில வளரவே முடியாம ஒரே இடத்துல நின்னுடுறாங்க. இது நம்மள நிறைய பேர் சந்திக்கிற ஒரு போராட்டம். நம்ம கடவுளோட வார்த்தையை கேக்குறோம், நம்புறோம், அதன்படி வாழவும் முயற்சி பண்றோம். ஆனா அதே நேரத்துல இந்த உலகமும் நம்ம மேல சில எதிர்பார்ப்புகளை வைக்குது. என்ன மாதிரி? நல்ல வேலை, பிள்ளைகளோட படிப்பு, பொருளாதார பாதுகாப்பு, மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறது. இந்த மாதிரி கவலைகள் நம்ம நேரத்தையும் சக்தியும் உறிஞ்சிடுது. இவையெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. அப்போ ஆனா இதுக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கும் போது அவை முச்செடிகளா மாறிடுது. இறை வார்த்தைங்கிற அந்த செடிக்கு தேவையான ஆன்மீக உணவு, அதாவது ஜபம், தியானம், நல்ல செயல்கள், இதுக்கெல்லாம் நேரம் இல்லாம போயிடுது. அதனால செடி வளருது, ஆனா காய் காய்க்கிறது இல்ல. விசுவாசம் இருக்கு, ஆனா அதோட செயல்கள் தெரியறது இல்ல. ரொம்ப தெளிவா இருக்கு. இறுதியா நல்ல நிலம். இதுதான் நாம ஒவ்வொருத்தரும் இருக்க விரும்புற நிலை இல்லையா? கண்டிப்பா. நல்ல நிலம்னா என்ன? அது எந்த குறையும் இல்லாத ஒரு பரிபூரணமான நிலமா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற அழகான விஷயம். நல்ல நிலங்கிறது ஏற்கனவே பரிபூரணமா இருக்கிற நிலம் இல்ல. அது விதையை ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு திறந்த மனசுள்ள நிலம். அது உழுது பக்குவப்படுத்தப்பட்ட இதயம். இப்படிப்பட்டவங்க இறைவார்த்தையை கேட்டு அதை ஏத்துக்கிட்டு பொறுமையோட அதை பாதுகாத்து பலன் தர்றாங்க. இவங்க 30, 60, 100 மடங்கா பலன் தருவாங்க. மிக முக்கியமா அவங்க வார்த்தையை கேட்கறதோட நிறுத்திக்கிறது இல்ல. அதை தங்களோட வாழ்க்கையில செயல்படுத்தி அதன் மூலமா கடவுளுக்கு மகிமை சேர்க்கிற கனிகளை கொடுக்கறாங்க. ஆமா, தூய ஆவியின் கனிகள். ஆமா, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை போன்ற கனிகள். அவங்க வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறுது. இங்கேயும் பாருங்க, எல்லாரும் ஒரே அளவுல பலன் கொடுக்கறது இல்ல. சிலர் 30 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 100 மடங்காகவும் பலன் தராங்க. ஆமா, அது ஏன் அப்படி? இது நம்ம திறமைய விட அந்த விதையோட தெய்வீக சக்தியும் அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில செயல்பட அனுமதிக்கிறோங்கிறதையும் பொறுத்தது. நம்ம வேலை அந்த விதையை ஏத்துக்கிற நல்ல நிலமா நம்ம இதயத்தை தயார் பண்றதுதான். அந்த பலனோட அளவு மாறலாம், ஆனா நிச்சயம் பலன் கொடுப்பாங்க. இந்த விளக்கம் எவ்ளோ தெளிவா இருக்கு. இயேசுவே நம்ம இதயத்தோட நிலைய 4 வகையா பிரிச்சு காட்டிட்டாரு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன நிகழ்வு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது இன்னைக்கும் இந்த நொடியிலும் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கு. கடவுள் தன்னுடைய வார்த்தைங்கிற விதைய தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம். இப்போ நாம நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு இந்த வாசகத்தை கேட்கிற உங்க இதயம் எந்த வகை நிலமா இருக்கு? கடினமான வழியோரமா? ஆழமற்ற பாறை நிலமா? கவலைகளும் ஆசைகளும் நிறைந்த முச்செடியா? அல்லது கடவுளின் வார்த்தையை ஏற்று பலன் தரும் நல்ல நிலமா இருக்கிறதா? இந்த சிந்தனை தான் இன்றைய வாசகம் நமக்கு தரும் சவால். இந்த உவமை நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. நம்ம இதய நிலம் எப்படி இருக்குன்னு யோசிக்க வைக்குது. சரி,
2 சாமுவேல் நூல்ல இருந்து வர்ற இந்த பகுதி இந்த நல்ல நிலத்துக்கு ஒரு அற்புதமான உதாரணமா இருக்கு இல்லையா? தாவீது அரசரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. ஆம், மிகச் சரியான இணைப்பு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல தாவீது அரசர் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிட்டாரு. போர்கள்ல வெற்றி பெற்று தன்னோட ராஜ்யத்தை நிலைநிறுத்தி அமைதியா தன்னோட அரண்மனையில இருக்காரு. அரசர் தாவீது கேதுரு மரங்களால் ஆன ஒரு அழகான மாளிகையில வாழ்றாரு. ஆனா கடவுளோட உடன்படிக்கை பேழையோ ஒரு சாதாரண கூடாரத்துல இருக்கு. அதை பார்த்து அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா, அதை பார்த்து கடவுளுக்கு ஒரு நிலையான பெரிய கோவிலை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருடைய எண்ணம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா கடவுளோட திட்டம் என்னவா இருந்துச்சு? அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த வாசகத்தோட ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். முதல்ல ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தான் மூலமா தாவீட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வசனங்கள் 5லிருந்து 7 வரைக்கும் பார்த்தா கடவுளோட பதில் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, கடவுள் கேக்குறாரு, நான் தங்குறதுக்காக எனக்கு ஒரு கோவில கட்ட போறியா? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோணுனாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. மனுஷனால கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துக்குள்ள நான் அடங்கிடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. கரெக்ட். தொடர்ந்து கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. நான் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் நான் ஒரு நிலையான இல்லத்துல தங்கல. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்கும் இடமா இருந்துச்சு. இது கடவுளோட தன்மையை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அவர் ஒரு இடத்துக்குள்ள தன்னை மட்டுப்படுத்துகிறவர் இல்ல. ஆமா, அவர் மக்களோடு மக்களாக அவரோடையே பயணம் செய்யறவரா இருக்காருன்னு காட்டுது. கோவில் முக்கியம்தான், ஆனா அதை விட மக்களோடு தங்குற கடவுளோட பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம். அருமையான விளக்கம். கடவுள் இன்னும் ஒருபடி மேலே போய் கேக்குறாரு. நான் இஸ்ரேலரோட போன இடமெல்லாம் என் மக்களை பாத்துக்க சொல்லி நான் தலைவர்களுக்கு கட்டளையிட்டேனே, அவங்கள யார்கிட்டயாவது எனக்காக கேதுரு மரங்களால ஒரு கோவிலை கட்டாதது ஏன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இதுவரைக்கும் எனக்கு தேவைப்படாத ஒன்ன இப்ப நீ ஏன் செய்ய நினைக்கிற அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, தாவீதோட நல்ல எண்ணத்தை கடவுள் நிராகரிக்கல, ஆனா தன் திட்டம் வேறங்கிறத ரொம்ப மென்மையா உணர்த்துறாரு. ஆம், இங்கதான் இந்த வாசகத்தோட மைய பகுதிக்கே வரும். வசனங்கள் 8லிருந்து 11 வரைக்கும் கடவுள் தாவீதோட திட்டத்தை எப்படி தலைகீழா மாத்துறாருன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல கடவுள் தாவீதோட கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துறாரு. என் மக்கள் இஸ்ரேலில் தலைவனாக விளங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உன்னை நான் அழைத்தேன் அப்படிங்கிறாரு. ஆமா, நீ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணம் நானே அப்படின்னு நினைவுபடுத்துறாரு. உண்மைதான். தொடர்ந்து நீ போன இடமெல்லாம் நான் உன்னோட இருந்தேன், உன் கண் முன்னாடி உன் எதிரிகள் எல்லாரையும் அழிச்சேன், உன்னோட பேரை பெருமைப்படுத்தினேன் அப்படின்னு கடவுள் தன்னோட உடனிருப்ப உறுதி செய்யறாரு. இது தாவீதுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்திருக்கும். நிச்சயமா. இங்கதான் அந்த ஆச்சரியமான திருப்பமே வருது. தாவீது கடவுளுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா கடவுள் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப் போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் அப்படிங்கிறாரு. ஆஹா, பாருங்க, மனுஷன் கடவுளுக்கு கட்டுறதுக்கும் கடவுள் மனுஷனுக்கு கட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அதுதான், தாவீது செங்கற்களாலையும் மரங்களாலையும் ஒரு வீட்டை கட்ட நினைச்சாரு. ஆனா கடவுளோ தாவீதோட கராணியத்தையே, அவரோட அரசியே ஒரு நிலையான வீடா கட்ட போறத வாக்குறுதி கொடுக்கறாரு. இதுதான் தெய்வீக திட்டம். நம்மளோட சின்ன சின்ன எண்ணங்களை கடவுள் எவ்ளோ பெரிய திட்டங்களா மாத்துறாருன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆமா, இப்ப அந்த வாக்குறுதியோட விவரங்களை பாப்போம். வசனங்கள் 12லிருந்து 16 வரைக்கும் கடவுளோட வாக்குறுதி ரொம்ப தெளிவா விளக்கப்படுது. உன் வாழ்நாள் முடிஞ்சு நீ உன் மூதாதையரோட துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கிற உன் வழித்தோன்றல உனக்கு பின்னா உயர்த்தி அவனோட அரச நான் நிலைநாட்டுவேன். இந்த வார்த்தைகளுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம், இது நேரடியா தாவீதோட மகன் சாலமோனை குறிக்குது. 13ஆம் வசனத்துல என் பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே அப்படின்னு கடவுள் குறிப்பிடுறாரு. வரலாறு படி பார்த்தா சாலமோன் தான் எருசலேம்ல முதல் ஆலயத்தை கட்டினாரு. ஆக தாவீதோட ஆசைய அவரோட மகன் மூலமா கடவுள் நிறைவேற்றுறாரு. ஆனா அதோட ஆழமான இறைவாக்கு அது தாவீதோட குலத்துல வரப்போற மெசியாவான நம்ம ஆண்டவர் இயேசுவையே சுட்டி காட்டுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. சாலமோனோட அரசு சில நூற்றாண்டுகள் தான் நிலைச்சது. ஆனா கடவுள் இங்க அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன், உன் அரியணை என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த என்றும் நிலைத்திருக்கும் அரசுங்கிறது இயேசுவோட அரச, இறை அரசத்தான் குறிக்குது. ஆமா,
14வது வசனம் இன்னும் ஆழமானது. நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். இந்த வார்த்தைகள் கடவுளுக்கும் அவரோட மக்களுக்கும், குறிப்பா தாவீதோட கராணியத்திற்கும் உள்ள அந்த நெருங்கிய தந்தை மகன் உறவை காட்டுது. இது புதிய ஏற்பாட்டுல இயேசு தன்னை பிதாவின் மகன் அப்படின்னு சொல்றதோட ரொம்ப அழகா பொருந்தது. ஆமா, அவன் தவறு செய்யும்போது மனுஷனுக்கு வர்ற மாதிரி அடியும் அடிகளும் தருவேன். ஆனா உனக்கு முன்னாடி நான் சவுல விளக்குனது போல என் பேரன்ப அவனை விட்டு விளக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதாவது தண்டிப்பேன், ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்ற ஒரு உன்னதமான வாக்குறுதி. நிச்சயமா. இதோட உச்சக்கட்டமா 16ஆம் வசனம் அமைது. என் முன்பாக உனது வீடும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும், உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இந்த வாக்குறுதி தான் இஸ்ரேல் மக்களோட நம்பிக்கையோட அடித்தளமாவே இருந்துச்சு. ஆமா, அவங்க எதிர்பார்த்த மெசியா தாவீதோட மகனா வருவாரு, அவரோட அரசுக்கு முடிவே இருக்காதுங்கிற நம்பிக்கை இது விதைச்சது. அந்த நம்பிக்கையை தான் நம்ம ஆண்டவர் இயேசு மூலமா நிறைவேறுச்சு. அப்போ இந்த வாசகம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? பல நேரங்கள்ல நம்ம கடவுளுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு திட்டம் போடுறோம். பெரிய கோவில்கள் கட்டுறது, பெரிய நேர்ச்சைகள் செய்யறது, கடினமான நோன்புகள் இருக்கிறதுன்னு. இதெல்லாம் நிச்சயமா நல்லதுதான். ஆமா, நம்ம பக்தியோட வெளிப்பாடுதான். ஆனா தாவீதோட நிகழ்வுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னு இருக்கு. என்னன்னா, கடவுள் நம்ம கிட்ட விரும்புறது நம்மளோட பெரிய செயல்களை விட நம்ம உள்ளத்தை தான். நாம அவருக்காக ஒரு கல் வீட்டை கட்டுறதை விட அவர் நமக்குள்ள வந்து தங்கி நம்மையே அவரோட உயிருள்ள வீடா கோவிலா கட்ட விரும்புறாங்க. அருமை. நம்ம இதயத்தை அவருக்காக திறக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நிலையான வீடு, அதாவது அவரோட பிரசன்னத்தை, அவரோட அரச நிலைநாட்டுறாரு. ஆமா, நம்ம திட்டங்களை விட கடவுளோட திட்டங்கள் எப்பவுமே மேலானதுங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு தெளிவா கத்துக் கொடுக்குது. உண்மைதான். தாவீது ஒரு கோவில கட்ட நினைச்சாரு, ஆனா கடவுளும் ஒரு கராணத்தையே, ஒரு மீட்பு திட்டத்தையே உருவாக்கினாரு. அதனால நம்ம வாழ்க்கையில நாம திட்டமிடும்போது அத கடவுளோட கையில ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் திட்டம் இது, ஆனா உமது திட்டமே நிறைவேறட்டும்னு ஜெபிக்கிறது தான் உண்மையான ஞானம். நம்மளோட சின்ன அன்பையும் சின்ன காணிக்கையும் கடவுள் ஏத்துக்கிட்டு அத பன்மடங்கு பெரிய ஆசீர்வாதமா நமக்கு திருப்பி தர்றாரு. நம்ம அவருக்காக ஒரு படி எடுத்து வச்சா அவர் நமக்காக 1000 படிகள் எடுத்து வைக்கிறாரு. தாவீதோட இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தரோட விசுவாச வாழ்வுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி. நிச்சயமா. இங்கதான் தாவீதோட இதயம் எவ்வளவு நல்ல நிலமா இருந்துச்சுன்னு நமக்கு புரியுது. எப்படி? அவர் தன்னோட திட்டம்தான் கொப்பது, நான் நினைச்சதை செஞ்சே தீருவேன்னு பிடிவாதம் பிடிக்கல. இல்ல ஆண்டவரே ஏன் திட்டம் நல்லது தானே, நான் உங்களுக்காக கட்டுறேனேன்னு அவர் வாதாடல. மாறா ரொம்ப தாழ்மையோட கடவுளோட திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆமா, தன்னோட சொந்த நல்ல திட்டத்தை விட்டுட்டு கடவுளோட மகத்தான திட்டத்தை ஏத்துக்கிறாரு. இதுதான் நல்ல நிலத்தோட அடையாளம். சரியா சொன்னீங்க. அதோட விளைவு என்ன தெரியுமா? அந்த வாக்குறுதி தாவீதோட மகன் சாலமோன் வழியாவும் யூதாவின் அரசர்கள் வழியாவும் தலைமுறை தலைமுறையா வளர்ந்து கடைசியா தாவீதின் மகனாகிய நம்ம ஆண்டவர் இயேசுல முழுமையா நிறைவேறுச்சு. ஒரே ஒருத்தர் ஏத்துக்கிட்ட வார்த்தை. ஆமா, தாவீதுங்கிற ஒரு மனுஷன் ஏத்துக்கிட்ட அந்த வார்த்தை முழு உலகத்துக்குமே மீட்பு கொண்டு வந்துச்சு. இதுதான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை கொடுக்கிற 100 மடங்கு பலன். நம்ம சொந்த யோசனைகளை விட கடவுளோட திட்டம் எவ்வளவு பெருசுங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இந்த 2 வாசகங்களையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான புரிதல் கிடைக்குது. இப்போ இன்னையோட பதிலுரை பாடலான திருப்பாடல் 89 பார்க்கலாம். இது இந்த 2 வாசகங்களுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி அமையுது. அதோட பல்லவி எனது பேரன்பை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன்னு சொல்லுது. ஆமா, இத நாம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, தாவீதுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியோட எதிரொலியா இத பார்க்கலாம். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் அப்படின்னு கடவுள் சொன்னதோட கொண்டாட்டம் தான் இந்த பாடல். சரி, கடவுளோட வார்த்தை எவ்வளவு உறுதியானது, அவரோட உடன்படிக்கை எவ்வளவு நிலையானதுன்னு இது நமக்கு ஆழமா நினைவூட்டுது. இன்னொரு விதத்துல எப்படி பார்க்கலாம்? இன்னொரு விதத்துல தாவீதுங்கிற நல்ல நிலம் கடவுளோட வார்த்தையை ஏத்துக்கிட்டதால அவரோட வாயிலிருந்து வர்ற ஒரு நன்றி பாடலாவும் இத பார்க்கலாம். கடவுளோட பேரன்பை பெற்றுக்கிட்ட ஒரு இதயம் அந்த அன்பை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதா வாக்குறுதி கொடுக்கற மாதிரியும் இருக்கு. ஆமாம், அந்த வாக்குறுதி தனக்கு மட்டும் இல்ல, தன் சந்ததிக்கும் முழு மனித குலத்துக்குமானதுன்னு ஒரு உணர்ந்து பாடுற மாதிரி இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முதல் வார்த்தை அந்த உடன்படிக்கை. ஆமா, இது ஒரு சாதாரண வாக்குறுதி இல்ல,
ஒரு வாக்குறுதியை நாம சில சமயம் மீற வாய்ப்பு இருக்கு. ஆனா உடன்படிக்கைங்கிறது அதை விட ரொம்ப ஆழமானது. அது ரெண்டு தரப்பையும் கட்டுப்படுத்துற ஒரு புனிதமான பிணைப்பு. உண்மைதான். இங்க ஆச்சரியம் என்னன்னா, கடவுளே முன் வந்து தன் ஊழியனான தாவீதோட இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துறாரு. அதுவும் சும்மா இல்ல, ஆணையிட்டு கூறுகிறார். ஆமா, தன்மேலே ஆணையிட்டு இந்த உடன்படிக்கை ஒருபோதும் மீறப்படாதுன்னு கடவுளே உறுதி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த முதல் வரி நான் தேர்ந்து கொண்டவனோடு அப்படின்னு சொல்றதையும் நம்ம கவனிக்கணும். ஆமா, அது ரொம்ப முக்கியமான வரி. தாவீது எல்லா விதத்திலையும் தகுதியானவரா இருந்ததால இது நடக்கல. அவர் ஒரு சாதாரண இடையன். அவருக்கும் பலவீனங்கள் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பா. ஆனாலும் கடவுள் தன்னுடைய இறையாண்மையால, நிபந்தனையே இல்லாத கிருபையால அவரை தேர்ந்தெடுக்கிறாரு. இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய தருது. நம்ம தகுதிய பார்த்து கடவுள் நம்மள அன்பு செய்யல. இல்லவே இல்ல. அவர் நம்மள தேர்ந்து கொண்டதால நம்ம மேல அன்பு பொழியறாரு. மிகச்சரி. இந்த உடன்படிக்கையில ரெண்டு பெரிய வாக்குறுதிகள் இருக்கு. ஒன்னு, தாவீதோட வழிமரபு என்றென்றும் நிலைக்கும். ரெண்டாவது, அவரோட அரியணை, அதாவது அவரோட அரசாட்சி தலைமுறை தலைமுறையா நிலைத்திருக்கும். இத கேட்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரலாம். தாவீதோட அரசு காலப்போக்குல விழுந்துடுச்சே. ஆமா, பாபிலோனியர்கள் வந்து நாட்டை அழிச்சிட்டாங்களே. ஆமா, மக்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. அப்புறம் எப்படி இந்த வாக்குறுதி உண்மைன்னு சொல்றது? இதுதான் விசுவாசத்தோட ஆழமான ஒரு புள்ளி இல்லையா? கடவுளோட பார்வை வேற, நம்ம பார்வை வேற. சரிதான். மனுஷங்களோட கணக்குப்படி தாவீதோட அரசு முடிஞ்சு போச்சு. ஆனா கடவுளோட திட்டத்தின்படி இந்த வாக்குறுதி வந்து தாவீதோட வழிமரபுல வந்த நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துல முழுமையா பரிபூர்ணமா நிறைவேறிச்சு. மிகச்சரியா சொன்னீங்க. இயேசு தாவீதோட குலத்துல வந்தவர். அவரோட ஆட்சிக்கு, அவரோட அரசுக்கு முடிவே இல்ல. ஆமா, அது விண்ணக அரசு, ஆன்மீக அரசு. அது என்றென்றும் நிலைத்திருக்கும். அதனால கடவுளோட வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகல. இல்ல, இப்ப அடுத்த வசனங்களுக்கு போகலாம். இந்த உடன்படிக்கையோட மையத்துல இருக்கிற அந்த உறவோட நெருக்கத்தை வசனங்கள் 26, 27 ரொம்ப அழகா சொல்லுது. நான் வாசிக்கிறேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேராக்குவேன், மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன். ஆஹா, இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள். தாவீது கடவுளை எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க. அகிலத்தை ஆளும் பேரரசரேன்னு சொல்லல, இல்ல சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லல. ரொம்ப நெருக்கமா ஒரு குழந்தையோட உரிமையோட என் தந்தைன்னு கூப்பிடுறாரு. ஆமா, என் தந்தை. ஒரு அப்பா தம் பிள்ளையை எப்படி பாதுகாப்பாரோ, வழி நடத்துவாரோ, அன்பு செய்வாரோ, அந்த உறவை தாவீது கடவுள் கூட உணர்றாரு. என் மீட்பின் பாறைங்கிற சொல் இன்னும் ஆழமானது. புயல், வெள்ள மாதிரி ஆபத்து நேரத்துல ஒரு உயரமான பாறை மேல ஏறி நின்னா பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையோ? ஆமா, கிடைக்கும். அது மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகள், சோதனைகள்ங்கிற புயல்கள்ல தனக்கு பாதுகாப்பான, அசைக்க முடியாத புகலிடம் கடவுள்தான்னு தாவீது முழுசா நம்புறாரு. அந்த நெருக்கமான உறவுக்கு கடவுள் எப்படி பதில் சொல்றாருங்கிறது தான் இன்னும் அற்புதம். நான் அவனை என் தலைப்பேராக்குவேன் என்கிறார். தலைப்பேரு? ஆமா, அந்த காலத்துல இஸ்ரேல் சமூகத்துல தலைப்பேர்னா சும்மா முதல்ல பிறந்த பையன் மட்டும் இல்ல, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஓ. குடும்பத்தோட ஆசீர்வாதம், தலைமை பொறுப்பு, சொத்துல 2 பங்குன்னு எல்லா சிறப்புரிமையும் தலைப்பேருக்கு தான். கடவுள் தாவீதுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கறாரு. அதோட மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன்னு சொல்றாரு. அதாவது உலகத்துல இருக்கிற மத்த எல்லா அரசர்களுக்கும் மேல தாவீதை கடவுள் உயர்த்துறாரு. இது தாவீதுக்கு மட்டும் கிடைச்ச வாக்குறுதி இல்ல. ஆமா, இதுதான் இங்க மிக முக்கியமான செய்தி. திருமுழுக்கு வழியா நாமும் கடவுளோட பிள்ளைகளாகிறோம். உண்மைதான். தூய பவுலோ ரோமியர்கள் எழுதின திருமுகத்துல சொல்ற மாதிரி, மீண்டும் அச்சத்திற்குள்ளாக்கும் அடிமை மனப்பான்மையை நீங்கள் பெறவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளாக்கும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். ஆமா, அப்பா, தந்தையே. அந்த மாபெரும் பாக்கியம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் தாவீத மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளே என் தந்தை, என் மீட்பின் பாறைன்னு முழு உரிமையோட, நம்பிக்கையோட கூப்பிடலாம். அந்த உறவோட ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும். இப்போ இந்த திருப்பாடலோட பல்லவிக்கும் கடைசி வசனங்களுக்கும் வருவோம். இதுதான் முழு வாசகத்தோட மணிமகுடம் மாதிரி. ஆமா, நான் வாசிக்கிறேன் பல்லவி. என் பேரன்பு என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். வசனங்கள் 28 மற்றும் 29. அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எந்நாளும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன்.
இந்த கடைசி பகுதி முழு வாசகத்தோட சாராம்சத்தையும் ரொம்ப அழகா தொகுத்து சொல்லுது. இங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுற வார்த்தை பேரன்பு. பேரன்பு இது சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய ஒரு சாதாரண அன்பு இல்ல. மூல எபிரேய மொழியில ஹெசட்னு ஒரு சிறப்பான வார்த்தை இருக்கு. ஓ, ஹெசட். ஆமா, அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை இல்லைன்னு கூட சொல்லலாம். அத உடன்படிக்கையின் அன்பு, மாறாத அன்பு, பேர் இரக்கம், விசுவாசமான அன்புன்னு பலவிதமா சொல்லலாம். அதாவது கடவுள் தன் வாக்குறுதிக்கு உண்மையா இருந்து நம்ம தகுதியை பார்க்காம நம்மள ஒருபோதும் கைவிடாம என்றென்றும் நம்ம மேல பொழியிற அன்புதான் அது. அந்த அன்போட கால வரையறையை உறுதிப்படுத்துற வார்த்தைகளை பாருங்க. என்றென்றும், எந்நாளும், வான்வழி உள்ளவரை. ஆமா ஆமா, இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுளோட வாக்குறுதி ஒருபோதும் மாறாது, அது நித்தியமானதுன்னு ஆணித்தரமா சொல்லுது. சரிதான். மனுஷங்க நாம கொடுக்கிற வாக்குறுதி சில சமயம் மாறிடலாம். ஆனா கடவுளோட வாக்குறுதி அப்படிப்பட்டதில்ல. இறைவாக்கினர் எசாயா சொல்ற மாதிரி, மலைகள் விலகினாலும் குன்றுகள் அசைந்தாலும் என் பேரன்போ உன்னை விட்டு விலகாது, என் அமைதியின் உடன்படிக்கையோ அசைந்து பேராது. ரொம்ப அழகான வாசகம். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தாவீதோட மகனான இயேசு கிறிஸ்துல முழுமையடைஞ்சு அந்த புதிய உடன்படிக்கை வழியா இன்னைக்கு நம்மளையும் சேருது. ஆமா, கடவுளோட பேரன்பும் நம்ம கூடவும் இருக்கு, அவரோட உடன்படிக்கையும் நம்ம கூடவும் நிலைச்சிருக்குங்கிற நம்பிக்கைய இந்த வாசகம் நமக்கு ஊட்டுது. நம்ம பலவீனங்கள், பாவங்கள், தகுதியின்மைகள் மத்தியிலும் கடவுள் நம்மள தேர்ந்து கொண்டு நம்ம கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்காருன்னு நாம நினைச்சு பார்க்கணும். அவர் நம்மள ஒருபோதும் கைவிட மாட்டாருங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நமக்கு தருது. கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கு கேட்டோம். இதே மாதிரி எண்ணற்ற வாக்குறுதிகளை கடவுள் திருவிவிலியம் வழியா உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா. இந்த என் மீட்பின் பாறைன்னு நம்மால முழு மனசோட எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல முடியுதா? இல்லனா பிரச்சனைகள் வரும்போது கடவுளோட வாக்குறுதிகளை மறந்துட்டு நம்ம சொந்த பலத்துல நம்பிக்கை வைக்கிறோமா? இந்த நாள் முழுவதும் இதை குறித்து சிந்திப்போம். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் செஞ்சுக்கிட்ட அந்த தனிப்பட்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவரோட பேரன்புல மகிழ்ந்திருப்போம். ஆக இன்னைக்கு நாம சிந்திச்ச வாசகங்கள் எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான செய்தி நமக்கு கிடைக்குது. விதைப்பவராகிய கடவுள் தன்னோட வார்த்தையையும் வாக்குறுதிகளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில தாராளமா கணக்கு பார்க்காம விதைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பிரச்சனை விதைப்பவர்கிட்ட இல்ல, விதையாகிய இறை வார்த்தையிலும் எந்த குறையும் இல்ல. கேள்வியெல்லாம் நம்ம இதய நிலம் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான். ஆமா, உங்களுக்கான இனிய சிந்தனை இதுதான். இன்னைக்கு இந்த நொடியில கடவுள் உங்க இதயத்துல ஒரு வார்த்தைய விதைக்கிறார். ஒருவேளை அது நீ தனியா இல்ல, நான் உன்னோடு இருக்கேங்கிற வார்த்தையா இருக்கலாம். இல்லனா இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு சொல்றதா இருக்கலாம். இல்லனா உன்கிட்ட இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்கிற அழைப்பா இருக்கலாம். அந்த வார்த்தைய நீங்க என்ன செய்ய போறீங்க? அது கவனக்குறைவுங்கிற வழியோரத்துல பறவைகளுக்கு இரையாக போகுதா? சோதனைகள்ங்கிற பாறையில ஆழமில்லாம கருகி போகுதா? இல்லனா உலக கவலைகளாகிய முட்களால நெருக்கப்பட்டு பலனற்று போகுதா? அல்லது தாவீதைப் போல நம்ம சொந்த திட்டங்களை பக்கனப்பட்டு அந்த வாக்க முழு மனசோட ஏத்துக்கிட்டு அது உங்களுக்குள்ளேயும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்திலையும் 100 மடங்கா பலன் கொடுக்க அனுமதிப்பீங்களா? நம்ம தேர்வுதான் நம்ம வாழ்வோட பலனை தீர்மானிக்குது. நம்ம இதயம் நல்ல நிலமா மாறும்போது கடவுளோட வார்த்தை நம்ம மூலமா அற்புதங்களை செய்யும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நீருரைத்த
கிடைத்தது நான் தெரிந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றெல்லாம் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்னும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன்